இன்று எழில்சோலை இயற்கை வேளாண் பண்ணைக்கு புதுவை மாநிலத்திலிருந்து கலாம் விதைகள் விருட்சத்திலிருந்து எழில்சோலையில் எங்களுடைய விதைகள் சேகரிப்பில் பங்கு இருக்கிறது என்கிற 10-15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே விதைகளை சேகரித்து கொடுக்கக்கூடிய வகையிலே இன்று பல்வேறுபட்ட பாரம்பரிய விதைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த விதைகளே முளைப்புத்திறன் கொண்டு வந்து அதை பக்குவமாக வளர்த்தெடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்திலே கொடுப்பதற்கு நம்முடைய பங்கு மிகப்பெரியதாகும். அந்த வகையிலே அவர்கள் இன்று இங்கே அரிய வகை மரக்கன்றுகளும் நடவு செய்ய இருக்கிறார்கள். கலாம் விதைகள் விருட்சத்தினுடைய வரலாறும் எழில்சோலையுடைய வரலாற்றிலும் இந்த பூமி தாயின் மடியில் இருக்கிற மரக்கன்றுகளுக்கு பங்கு இருக்கிறது. அந்த வகையிலே மரக்கன்றுகளை நாம் உற்பத்தி செய்து வர இருக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பொது இடங்களிலே மரக்கன்றுகளை நட்டு நாமே வளர்ப்பதற்குண்டான திட்டங்களை கையில் எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இருக்கிற சந்ததிகளுக்கு இன்றைக்கு மரங்களுடைய பங்கு என்ன, மண்ணினுடைய பங்கு என்ன, நீர் மேலாண்மை பற்றி, பல்லுயிர் பெருக்கத்தை பற்றி, இன்றைக்கு உணவுச் சங்கிலியில் ஏற்படுகின்ற பாதிப்பை பற்றி எல்லாவற்றையும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை கொண்டு போய் மாணவரிடத்திலே சேர்ப்பது மிக முக்கியமான கடமையும் மிக அற்புதமான வாய்ப்பும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த இயற்கை அன்னையை வணங்கி நாம் இன்றும் பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி தாயை பாதுகாப்பதற்கு, இந்த பஞ்சபூதங்களை பாதுகாப்பதற்கு பங்கு இருக்கிறது. வரக்கூடிய சந்ததிக்கு ஐயா நம்மாழ்வார் நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த இந்த மண் மலடாவதையும் இந்த நீர் மேலாண்மையும் பாதுகாத்து வரக்கூடிய சந்ததிக்கு ஆரோக்கியமான காற்று, நல்ல குடிநீர், நஞ்சில்லாத உணவு வரக்கூடிய சந்ததிக்கு தேவை என்று அவர் எடுத்த முயற்சி இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளாக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அதை முன்னெடுத்து வருகிறார்கள்.